ஏய் நில்லு நில்லு நில்லு. எங்க எங்க அவசரமா போற? தாலியை காட்டு, குங்குமத்தை வைக்கலாம். ஐயோ டார்ச்சர் பண்ணாதீங்க ஜெயமா, நான் அர்ஜென்ட்டா காஃபி குடிக்க போறேன். ஒண்ணு பண்ணுங்க, நான் இந்த தாலியை கழட்டி தரேன், நீங்க குங்குமம் வச்சுட்டே இருங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். என்னது இது? தாலியை காட்டுன்னு சொன்னேன், கழட்ட சொல்லல. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு என்ன இது? தாலியை கழட்டுறது என்னமோ வாட்சை கழட்டுற மாதிரி சாதாரணமா போச்சே. தாலியை காட்டு, குங்குமம் வைக்கணும். நிறுத்துமா. உண்மையாகவே இந்த தாலி கழட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு. அந்த தாலியை கழட்டி கொடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு ஓடி போயிரு. திருட்டு தாலிக்கு குங்குமம் வேற கேக்குதா உனக்கு? என்ன ஏஜே இது? நல்ல நாளு, பூஜை பண்ணிட்டு வந்திருக்கேன், குங்குமம் வைக்கலான்னு பார்த்தா என்னது அபசகுணமா பேசுறேன்? அபசகுணம் நேரத்துல இல்ல. இதோ நம்ம முன்னாடி நிக்கிறாள், இவதான் அந்த அபசகுணம். அவ என்னைக்கு இந்த வீட்டுல அவ காலடி எடுத்து வச்சாலோ அன்னைக்கே நம்ம கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு. என்ன நீங்க, என்ன பிரச்சனை? வந்ததுல இருந்து வாழை மிதிச்ச நாய்க்குட்டி மாதிரி கைமையா கைமையான்னு கத்திட்டே இருக்கீங்க. என்ன நாயின்னு சொல்லு, பெயின்னு சொல்லு, என்ன வேணா சொல்லு. ஆனா ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. இத்தனை நாள் என்ன ஏமாத்திட்டு இருந்தேல, அது எல்லாத்துக்கும் இன்னைக்கு நான் முடிவு கட்ட போறேன். என்ன முடிவு? எதுக்கு இவ ஓடணும்? ஒண்ணு புரியல ஏஜே. சரி, ஹாசினி என்ன தப்பு பண்ணா சொல்லு. திருட்டுத்தனமா தாலி கட்டிக்கிட்டது மட்டும் இல்லாம நான் தான் அவளை பிளாக்மெயில் பண்ணி அவளை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டேன்னு என் மேல பழி சுமத்துறால, அது போய் இன்னும் இன்னைக்கு நிரூபிக்க போறேன். ஏய், என்ன பாத்துட்டு இருக்கேன்? திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இப்போ இங்க இருந்து கிளம்பு. ஆனா போறதுக்கு முன்னாடி இதுல கையெழுத்து போட்டுட்டு போ. என்ன ஏஜே இது? டிவோர்ஸ் பேப்பர்ஸ். என்னது? ஏஜே ப்ளீஸ் அவசரப்படாத. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. பேசுறதுக்கோ கேக்குறதுக்கோ வேற எதுவும் இல்லம்மா. இவளை பத்தின உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சு. இவ எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்கிற காரணத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்வேன் நீ? மரியாதை இதுல கையெழுத்து போட்டு திரும்பி பார்க்காம ஓடி போயிரு. கையெழுத்து போடு, போடு. பொறு ஏஜே, ஹாசினி அப்படிப்பட்ட பொண்ணு இல்லப்பா. அம்மா, அப்படிதாம்மா உன்னை நம்ப வச்சிருக்காம. இவகிட்ட கொஞ்சம் ஜாகிரதையா இரு, இல்லனா நீ சாப்பிடுற சோத்துல அவ விஷத்தை கூட வச்சிருவா. யோ ஹிட்லர், கொஞ்சம் மரியாதையா பேசு. உனக்கு என்னடி மரியாதை? அம்மா முன்னாடி நல்ல மாதிரி நடிச்சு இங்கே இருந்துடலான்னு பிளான் பண்ணிட்டியா நீ? உன் நாடகம் எல்லாம் இனிமே செல்லாது. நடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அதுவும் உங்க கூட வாழ்றதுக்கு யாராவது ஆசைப்படுவாங்களா? அப்ப சைன் பண்ணு, போடு. ஓ, சைன் பண்ண முடியாதா? அதான் உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரியும்ல எனக்கு. அதான் இதுவும் முடியாது இல்ல? அதான் உன்னால பண்ண முடியாது இல்ல? சரி, என்னால எல்லாம் பண்ண முடியும். ஏய் ஹாசினி, என்னம்மா இது? கொஞ்சம் இரு. அதே அம்மா, கூட நீ சும்மாருமா. நீ கொஞ்சம் நீ இரு. சும்மாருமா. ஏய், சைன் பண்ணு. விடுங்க ஜெயமா. இல்ல, அதை இங்க கொடு. அம்மா, ஹாசினி, ஹாசினி சொல்றது கேளு. வேண்டாம் ஹாசினி, வேண்டாம். கையெழுத்து போடாதப்பா, நான் சொல்றது கேளு. ஜெயமா, ஹாசினி வேண்டாம்மா, நான் சொல்றது கேளு. கையெழுத்து போடாத ஹாசினி, ப்ளீஸ். நான் சொல்றது கேளு. வேண்டாம், கையெழுத்து போடாத. விடுங்கன்னு சொல்றீங்க ஜெயமா. ஐயோ, கனவா? ஐயோ, என்ன இது? வெளியே போற நேரத்துல இப்படி ஒரு கனவு. ஐயோ, விடியற்கால கனவு பழிக்கும் வேற சொல்லுவாங்களே. ஒருவேளை கனவுல வந்த மாதிரி ஏஜேவும் ஹாசினியும் பிரிஞ்சிருவாங்களா? ஐயோ கடவுளே, ஏஜோவோட வாழ்க்கையில இப்பதான் ஏதோ கொஞ்சம் வெளிச்சம் தெரியற மாதிரி இருக்கு.
இப்ப பார்த்து தயவு செஞ்சு அதை அணைச்சிடாத. ரெண்டு பேரும் பிரியிற அளவுக்கு அப்படி அப்படி என்னதான் பிரச்சனை வரும்? ஏஜே இப்பதானே ஹாசினி கிட்ட கோவத்தெல்லாம் குறைச்சு வீட்டோட சாவியை கொடுத்தான். அவ மேல நல்ல அபிப்பிராயம் வராமையா இப்படி வீட்டோட பொறுப்பை கொடுப்பான்? இனி பிரச்சனை எதுவுமே இல்லைன்னு ஒரு நம்பிக்கை வர நேரத்துல என்ன இப்படி ஒரு கனவு? கியா ஹே கடவுளே, உனக்கே தெரியுமில்ல, நான் வாழறதே இந்த வீட்டோட சந்தோஷத்துக்காகத்தான். ஏஜே நிம்மதியா இல்லாம இந்த வீடும் சந்தோஷமாவே இருக்காதுப்பா. ஹாசினியாலதான் என் ஏஜேவுக்கு நிம்மதியை தர முடியும். இந்த டைம்ல இந்த குடும்ப சங்கிலி அறுத்து விட்டுறாத. அம்மா, யார் நீங்க? நான் ஜோசியர். யார பார்க்கணும்? ஜெயம்மாவை பார்க்கணும். ஜெயம்மாவையா? ஜெயம்மாவை எதுக்கு பார்க்கணும்? அவங்க தாம்மா என்ன வர சொல்லியிருந்தாங்கம்மா. ஓ அப்படியா, சரி உள்ள வாங்க. ம். உட்காருங்க. சித்ரா, ஜோசியர் வந்திருக்காருன்னு ஜெயம்மா கிட்ட சொல்லு. ஏய், என்னடி இது? ஜெயம்மா எதுக்கு ஜோசியரை வர சொல்லிருக்காங்க? தெரியல. ஆனா யாருக்கிட்டே சொல்லாம ஜோசியரை கூப்பிட்டுருக்காங்கன்னா ஏதோ மேட்ரு இருக்கு. சரி சரி, வா போய் கூட்டிட்டு வரலாம். வாங்க ஜோசியரே. வணக்கம்மா. உட்காருங்க உட்காருங்க. சொல்லுங்கம்மா, ஏன் இவ்வளவு அவசரமா வர சொன்னீங்க? இந்த வீட்டோட நிம்மதிய வேரோட புடுங்கி போடுற மாதிரி ஒரு கனவு கண்டா அதுக்கப்புறம் நான் தூங்க முடியுமா? அதான் அவசரமா உங்களை வர சொன்னேன். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? நிறுத்துமா. மரியாதை இதுல கையெழுத்து போட்டு திரும்பி பார்க்காம ஓடி போயிரு. நான் சொல்றது கேளு. வேண்டாம், கையெழுத்து போடாத. இந்த வம்சம் வாழையடி வாழையா விருத்தி ஆகணும்னு கனவோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற எனக்கு இப்படி ஒரு கெட்ட கனவு எதுக்காக வரணும் ஜோசியரே? எத்தனையோ தடங்களுக்கு அப்புறம் இப்பதான் எல்லாமே சரியாகி இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நான் சந்தோஷப்பட்டா, அந்த சமயத்துல எதுக்கு இப்படி ஒரு கனவு வரணும்? நீங்க ஒண்ணும் பதட்டப்படாதீங்கம்மா. ஆண்டவன் நமக்கு சொல்ல நினைக்கிற செய்திய இப்படி கனவாகவோ இல்ல சகுனமாகவோ கொடுக்கிறாரு. ஐயோ, நாம அதை கவனமா பார்த்து சுதாரிச்சு சரி பண்ணிக்கணுமா, அவ்வளவுதாம்மா. அது இல்ல ஜோசியரே, பதட்டப்படுற செய்தியை கொடுத்தா நடுங்கித்தானே ஆகணும். வாழறதுல சிக்கல்னா சரி பண்ணிடலாம், ஆனா வாழவே கூடாதுங்கிற செய்தியை கொடுத்தா நாம என்ன பண்றது? அதுவும் அதிகாலையில வேற இப்படி ஒரு கனவு. அதான் என்னமோ மாதிரி இருக்கு. கொஞ்சம் பாருங்களேன். கண்டிப்பாமா, பாக்குறேன். ஓம் நம சிவாய். கடவுளே கடவுளே கடவுளே, கனவு கண்ட மாதிரி ஒன்னும் தப்பா நடக்க கூடாது. ஏஜேவும் ஹாசினியும் ஒன்னா இருக்கணும், ஒன்னா வாழணும். நானா இருந்தா இப்படி கனவு கண்டதுக்கு ஊரை கூட்டி 1000 பேருக்கு அன்னதானம் போட்டிருப்பேன். இந்த ஜெயம்மா என்னடானா ஜோசியரை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கேக்கு காரி மட்டும் இந்த வீட்டை விட்டு போய் தொலைஞ்சானா 1000 பேருக்கு என்ன 10,000 பேருக்கு சாப்பாடு போட்டுருவோம்.
நான் கண்ட கனவு பலிக்காதில்ல. தலையில பெரிய கல்லை போட்டுக்கிட்டு சின்ன காயத்தை எதிர்பார்த்தா எப்படிம்மா? என்ன சொல்றீங்க ஜோசியரே? அதாவதுமா, நீங்க கண்ட கனவு உண்மைதாம்மா. நாளைக்கு 2 பேரும் பிரிய போறதைத்தான் இன்னைக்கு நீங்க கனவா கண்டிருக்கீங்கம்மா. ஐயோ, ஐயோ அக்கா, அப்ப ஹாசினி இந்த வீட்ல இருக்க மாட்டாளா? வெளியில போயிடுவாளா? எனக்கு எப்படி தெரியும்? ஐயோ, அப்போ ஹாசினி இந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டானா நம்ம நிலைமை என்ன ஆவறது? அதுதான் எனக்கும் புரியல. இப்போ நம்ம யார் பக்கம் இருக்கிறது? ஹாசினி பக்கம் இருக்கிறதா இல்ல அக்கா பக்கம் இருக்கிறதா? ஹாசினி பக்கம் இல்ல இல்ல, அக்கா பக்கமே இருக்கலாம். வா. நான் எதுவும் புதுசா சொல்லலம்மா. கடவுள் உங்க கனவுல வந்து சொன்னதுக்கு நான் விளக்கம் சொல்றேம்மா, அவ்வளவுதாம்மா. கடவுளே, நான் யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சேன்? ஏன் குடும்பத்துக்கு இப்படி கெடுதல் செய்யற? 2 பேருக்கும் சேர்ந்து வாழறதுக்கு எல்லா தகுதியும் இருந்தும் எதுக்கு இவங்க இப்ப பிரியணும்? பிரபலி பாதியிலேயே இறந்ததுனால ஏஜே தனி ஆளானா. ஆனா இப்போ ஹாசினியோட ஒன்னா இருக்கிறப்போ எதுக்கு இப்போ வலுக்கட்டாயமா அவங்கள பிரிக்கிறாரு? இல்ல இல்ல இல்ல, இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் 2 பேரையும் நான் பிரிய விட மாட்டேன். அம்மா, எழுதுனதை அழிக்கிறதுக்கோ இல்ல புதுசா எழுதுறதுக்கோ நமக்கு ஏதுமா உரிமை? எழுதினபடி ஆடுறதுதான் நம்ம வேலை. இல்ல ஜோசியரே, அந்த ஆண்டவன் முடிவு பண்ணிட்டா நான் விட்டுருவேனா? இந்த ஜெயம்மா விட்டுருவேனா? அப்புறம் எதுக்கு நான் பூஜை பண்றேன்? அவன் காலடியிலேயே விழுந்து கிடக்குறேன். கஷ்டம் வரும்போது நாம எதுக்கு ஆண்டவன் கிட்ட ஓடுறோம்? சரி பண்ணுவாருங்கிற நம்பிக்கையில தானே. சரி பண்ணித்தான் ஆகணும் ஜோசியரே. ஆமா, சரி பண்ணித்தான் ஆகணும். இல்ல, சொன்னீங்களே, அத ஏதாவது மாத்த முடியுமா? அவங்க ஒன்னா வாழறதுக்கு ஏதாவது பரிகாரம்? நிறுத்துமா. அம்மா, கனவுல குங்குமத்தை தாலியில வைக்க போற நேரத்துல தடங்கள் வந்திருக்குன்னா தாலியில ஏதோ பிரச்சனை இருக்குமா? புரியல. கழுத்துல இருக்கிற கயிறு கெட்டியா இல்லைன்னு அர்த்தம். அச்சச்சோ, இந்த தாலி கழுத்துல ஏறினப்பவே பிரச்சனை வந்திருக்கணுமேம்மா. ஆமா ஜோசியரே. கல்லுலயும் முள்ளுலயும் நடந்துட்டு குத்துதே குதறுதுன்னு சொன்னா எப்படிமா? தாலி ஏறப்போ சரியா செய்யாம இப்ப இறங்குறப்ப அழுது என்னமா பண்றது? ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க ஜோசியரே. நடந்தது நடந்து போயிடுச்சு. ஏதாவது தீர்வு இருந்தா சொல்லுங்களேன். ஏமா, தாலி கட்டினதுக்கு அப்புறம் தாலிய பிரிச்சு கட்டுற சடங்க ஒழுங்கா நடத்தினீங்களா? தாலி பிரிச்சு இல்ல ஜோசியரே. சடங்குல குறைய வச்சுக்கிட்டு ஆண்டவனை குறை சொன்னா எப்படிமா? விட்ட குறை தொட்ட குறையா அது தாலியில கை வைக்குதுமா. அப்படியா? அந்த சடங்க உடனே பண்ணிடுங்கம்மா. அப்படியா? செஞ்சிடுறேன், அப்படியே செஞ்சிடுறேன். அப்புறம் மனைவியோட தாலியை வச்சிருக்கீங்களா? ஆமா,
இருக்கு இருக்கு ஜோசியரே. அப்போ பிரிச்சு கட்டுற புது தாலியில இருந்து கொஞ்சம் கயிறை எடுத்து அந்த பழைய தாலியில சேர்த்து கட்டிடுங்கம்மா. முத தாரத்தோட தாலியை பார்க்க வச்சுட்டு புது தாலி இந்த வீட்டுல நடமாடுறது ஒரு குறையா இருக்கு. ஓ, பழைய தாலியோட ஏக்கம் கூட புது தாலிய பாதிக்கலாம். ஓ அப்படியா? எதுக்குமா அந்த பாவம்? அந்த குறையும் தீர்த்துருங்கம்மா. சரி, நீங்க சொன்னா சரி. நீங்க சொன்னதை அப்படியே செஞ்சிடுறேன். சரிங்கம்மா, அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க, இந்தாங்க. சந்தோஷம்மா. நான் வரேம்மா. சரிங்க. கடவுளே. பாத்தியா மாயா, இந்த ஹாசினிய பொறுக்காம தான் ஆண்டவனே அவளை துரத்துறதுக்கு பிளான் பண்றாரு. இவங்க என்னடான்னா அவர் பிளானையே கரெக்ஷனுக்கு அனுப்புறாங்களாம். என்னதான் கரெக்ஷன் பண்ணாலும் எவிக்ஷன் கன்ஃபார்ம். எப்படிக்கா சொல்றீங்க? ஜோசியர் சொன்னபடி சடங்கு நடந்தா தானே? ஏன் நடக்காது? ஜெயம்மா அதை நடத்தாம விடவே மாட்டாங்க. ஜெயம்மா ஆசைப்பட்டாலும் ஏஜே விட்டாதானே? ஏஜே எந்த காலத்திலயும் பிரபலியோட தாலிய ஹாசினி கழுத்துல ஏற விட மாட்டாரு. ஹாசினி கழுத்துல கட்டின தாலியே ஃப்ராடுன்னு ப்ரூவ் பண்ணதான் அவளையே இந்த வீட்டுல வச்சிருக்காரு. இதுல பிரபலியோட தாலிய ஹாசினிக்கு எப்படி தருவாரு? நோ, நோ சான்ஸ். ஜெயம்மா கண்ட கனவு நடக்கத்தான் போகுது. 2 பேரும் பிரியத்தான் போறாங்க. அந்த ஹாசினி இந்த வீட்டை விட்டு ஓடத்தான் போறா. என்ன? ஆமாமா.